அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எனது தமிழ் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போடக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா யாராப். யாராப் அப்படின்னு சொன்னா குறியீடுகள், அடையாளங்கள்னு சொல்லுவாங்க. அடையாளங்கள். இப்ப அரபில அன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா புரிய வச்சேன். அரபில யாராப்னா என்ன, குறியீடுகள், ஜபர் ஜேர் பேஷ்னு புரிய வச்சேன். இது ஒண்ணும் இல்லை, இது ரெண்டு வகையா தான் பிரியுது. என்னடா இவரை வகையாவே சொல்லி இந்த வகையெல்லாம் எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறதுன்னு தேவையில்லை. காலப்போக்கில் நீங்க மறந்தாலும் இந்த அடையாளங்கள் உங்க மனசுல இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையில நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யலாம், ரொட்டீனா விளங்கிக்கலாம். இப்ப இது யாராப் ரெண்டு வகையா பிரியுது. ஒண்ணு என்ன, யாராப் பில் ஹரக்கா, யாராப் பில் ஹரக்கத். எழுதிக்கங்க நோட்ல, யாராப் பில் ஹரக்கத். ரெண்டாவது பார்த்தோம் சொன்னா யாராப் பில் ஹுரூஃப். யாராப் பில் ஹரக்கத், யாராப் பில் ஹரக்கத் அப்படின்னா என்ன, யாராப் பில் ஹுரூஃப்னா என்ன? ஒண்ணும் இல்லைங்க. யாராப் பில் ஹரக்கத் அப்படின்னு சொன்னா குறியீடுகள் தான், டைரக்ட் குறியீடுகள். ஜபர் ஜேர் பேஷ், இது குறியீடு. யாராப் பில் ஹரக்கத்னா ஜபர் ஜேர் பேஷ். அரபில சொல்லணும்னா ஃபத்ஹா கஸ்ரா லம்மா. யாராப் பில் ஹுரூஃப் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நடத்திருந்தேன். அதாவது ஜமா மூணு வகையா பிரியுது. ஒன்று ஜமா சாலிம், இன்னொன்று ஜமா முக்கஸ்ஸர். ஜமா முக்கஸ்ஸர், முக்கஸ்ஸர் அப்படின்னு சொன்னா உடைஞ்சு வரும். ஜமா சாலிம்னா உடையாம எக்ஸ்டர்ன் ஆகும். இந்த ஜமா சாலிம் ரெண்டு வகையா பிரியுது. ஜமா ரெண்டு வகையா பிரியுது அப்படின்னு சொன்னா ஒன்று முதக்கர், ஜமா முதக்கர் சாலிம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஜமா முஅன்னஸ் சாலிம், முஅன்னஸ் சாலிம். இது ரெண்டு வகையா பிரியுது. இப்ப இதுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா ஜபர் ஜேர் பேஷுங்கிற குறியீடு வராது, மாறாக ஹர்ஃபுகள் என்ன செய்யும், வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முஸ்லி மூண, முஸ்லி மூண, ஊனைன்னு வருதா. அடுத்து முஸ்லி மீன. இப்போ முஸ்லி மூணுங்கிறது என்ன நிலை, ரஃபாவுடைய நிலைக்கு முஸ்லிம் மூணன்னு வரும். ஜர்ருடைய நிலைக்கு முஸ்லிமீனன்னு வரும். அதே போல ஜர்ருக்கும் நசபுக்கும், அதாவது ஜபர் ஜேர் இந்த நிலைக்கும் முஸ்லிமீனன்னு வரும். இந்த ரஃபாவுடைய நிலைக்கு மட்டும் முஸ்லிம் மூணன்னு வரும். அதே போல இது ஜமா முதக்கர், ஆண்கள், ஆண் முஸ்லிம்களுக்கு சொல்றதுனால இது ஜமா முதக்கர் சாலிம், ஜமா முதக்கர் சாலிம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லி மாத்துன், அடுத்து முஸ்லி மாத்தின். இப்ப முஸ்லிம் மாத்துன் எதுக்கு வருது, அதே மாதிரிதான் ரஃபாவுடைய நிலைக்கு முஸ்லிம் மாத்துன் வரும். நசபு ஜர்ருடைய நிலைக்கு முஸ்லி மாத்தின்னு என்ன செய்யும், வரும். இவ்வளவுதாங்க இந்த பாடம். இப்ப இது ஹுரூஃப், அதாவது எழுத்துக்களை கொண்டு. ஹுரூஃப்னா எழுத்துக்கள். இப்ப எழுத்துக்களை கொண்டு யாராபிட்டால், அதாவது ஊன ஈன என்று நூன், அதாவது நூனை வச்சு, வாவு நூனை வச்சு, யா நூனை வச்சு, அதே போல அலிஃப் தாவை வச்சு எழுத்துக்களை கொண்டு யாராப் இடப்படுமே ஆனால் அது யாராப் பில் ஹுரூஃப். குறியீடுகளை கொண்டு, இங்க குறியீடுன்னு எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, குறியீடுகளை கொண்டு யாராபிடும் பட்சத்தில் அது யாராப் பில் ஹரக்கா. இவ்வளவுதாங்க இந்த பாடம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப யாராப் பில் ஹுரூஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம், யாராப் பில் ஹரக்கத்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இதுல சின்ன தம்ரீன்களை, சின்ன பயிற்சிகளை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு என்ன செய்யும், இது ஆழமாக புரியும். இப்ப உதாரணமா ரஃபாவுடைய நிலை எங்கே எல்லாம் வரும், ரஃபாவுடைய நிலை எங்கெல்லாம் வரும், முபுத்ததா ஹபர், இந்த இடங்கள்ல ரஃபாவுடைய நிலை மட்டும்தாங்க வரும். அதுக்கு ஒரு நேயர் கூட சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் ஜமீலுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வேற ஏதாவது ஒன்றை நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க.
என்ன ஜமீல் ஜமீல்னு சொன்னா ஒரே வார்த்தையா இருந்தாலுமே அது மைண்ட்ல உங்களுக்கு பதிஞ்சிடும். எனக்கு சட்டம் இங்க புரியறது தான் நோக்கமே தவிர உங்களுக்கு அல்பாஸுகள்லாம் நீங்களா மனப்பாடம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், அல் ஆலிமு முபுத்ததா, ஜாலிசுன் ஹபர். இப்ப பாருங்க, அல் ஆலிமு முபுத்ததா எப்பவுமே என்னவா இருக்கும்? மாரிஃபாவா இருக்கும். ஹபர் எப்பவுமே நக்கீராவா இருக்கும். மற்ற எல்லா விஷயத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா முபுத்ததா, அதாவது மௌசூ சிஃபத்துல பார்த்தோம்னா இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அல் ஆலிமுல் ஜாலிசு அப்படின்னு வரும். ஆனா முபுத்ததா ஹபர்ல மட்டும் மற்ற மூணுல ஒற்றுமையாக இருந்தாலும் மாரிஃபா நக்கீரால மட்டும் வேறுபட்டு இருந்தால் அது முபுத்ததா ஹபராக ஆகிறது. ஏன் என்று சொன்னால் வாக்கியம் என்ன செய்து முழுமை அடைகிறது. அதாவது அறிஞர் அமர்ந்திருக்கிறார், அறிஞர் அமர்ந்திருக்கிறார். என் தமிழ் கொஞ்சம் எனக்கே புரியாது, இருந்தாலும் நான் சொன்னதை வச்சு நீங்க எழுதிக்கங்க. இப்ப அறிஞர் அமர்ந்திருக்கிறார். இப்ப இது முபுத்ததா ஹபர். இதுல எப்பவுமே இது ரஃபாவுடைய நிலையில தான் இருக்கும். ஜாலிசுனும் ரஃபாவுடைய நிலையில தான் இருக்கும். இது ரெண்டுமே ரஃபாவுடைய நிலை. ரஃபாவுடைய நிலைனா இதை நான் உங்களுக்கு திருப்பி இது புரியணுங்கிறக்காண்டி நான் இங்க பக்கத்திலே எழுதியிருக்கேன். இது நசப், இது ஜர்ரு, இது ரஃபா. நசபுடைய நிலை, நசபுடைய நிலை, ஜர்ருடைய நிலை, ரஃபா உடைய நிலை. அந்த நிலைகளை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க, சரிங்களா? இப்ப இந்த முபுத்ததா ஹபர் என்னவா இருக்கும்? எப்பவுமே இதுவும் ரஃபாவுடைய நிலையா இருக்கும், இதுவும் ரஃபாவுடைய நிலையா இருக்கும். அதே போல மாரிஃபாவை வந்தா அல் ஆலிமுன் அலிஃப்லாம் நுழைவதனால இங்க தன்வீன் விழுந்துருது, அலிஃப்லாம் நுழையாதனால இங்க தன்வீன் வந்துடுது. தன்வீன் வந்தாலும் தன்வீன் வராவிட்டாலும் இது என்ன நிலை? பேஷுன்னு வந்துட்டாலே இது ரஃபாவுடைய நிலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நசபுடைய நிலை. நசபுடைய நிலை எங்கெங்க வரும்? அதை நம்ம ஏற்கனவே ஃபால் ஃபாயில் மஃபூல்ல படித்தோம். என்ன ஃபால் ஃபாயில் மஃபூல்ல படித்தோம்? உதாரணமா இதுல நான் ரெண்டு சட்டத்துக்கும் ஒரே உதாரணத்தை எழுதுறேன். உதாரணமா அர்சல, அர்சலனா அனுப்பினான். யார் அனுப்பினா? ஆலிமுன். அர்சல ஆலிமுன் வேணாம், ஏன்னா எல்லாத்தையும் மௌசூ சிஃபத்தையும் உங்களுக்கு சேர்த்து புரிய வைக்கிறது மாதிரி நடத்துறேன். அர்சல ரஜுலுன் ஆலிமுன். கிதாபன் தவீலன் இலா மலிக்கின் ஆதிலின். என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கேன்னு நீங்க பயப்பட வேணாம், சிம்பிளா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அர்சலனா அனுப்பினான். யார் அனுப்புனா? ரஜுலுன், ரஜுலுன் ஆலிமுன், ஒரு ஆலிமான மனிதன் அனுப்பினான். என்ன அனுப்பினான்? கிதாபன் தவீலன், நீண்ட கடிதத்தை, நீண்ட கடிதத்தை அனுப்பினான். யாருக்கு அனுப்பினா? இலா மலிக்கின் ஆதிலின், நேர்மையான மன்னனுக்கு, ஒரு நீதமான மன்னனுக்கு நீண்ட கடிதத்தை ஒரு ஆலிமான மனிதன் அனுப்பினான். இப்போ இதுல உங்களுக்கு எல்லா சட்டத்தையும் ஈஸியா புரிய வைக்கிறேன். அர்சலங்கிறது ஃபால், அர்சலங்கிறது ஃபால், ரஜுலுன் ஆலிமுன்கிறது ஃபாயில். ஏன்னா யார் அனுப்புறானோ அவன் ஃபாயில். இது ஃபாலு, இது ஃபாயில். என்ன அனுப்புறான்? எதை அனுப்புறான் அப்படின்னு பார்த்தா கிதாபன் தவிலன். இது என்னது? மஃஊல். இது மஃஊலோட தொடர்ச்சி. இப்ப பாருங்க, அர்சல அப்படிங்கிறது ஃபால், அதுக்குன்னு தனி ஹரக்கத்து கிடையாது. அதுல இருக்கிற ஹரக்கத்து தான் ஹரக்கத்து. ரஜுலுன் ஆலிமுன் அப்படிங்கிறது யாரு? ரஜுலுன்கிறது மௌசூஃப், ஆலிமுன்கிறது சிஃபத். நீங்க ஒவ்வொரு ஜும்லா எழுதும் போது அதனுடைய அடையாளத்தோட நீங்க புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அரபி ரொம்ப சீக்கிரம் பிடிபட்டுரும். அதான் நீங்க ஒவ்வொரு தடையும் அது எப்படி அடையாளத்தோட படிக்கிறது? இது அதாவது இது மௌசூஃபு, இது சிஃபத்து. இப்போ மௌசூ சிஃபத்துக்கு 4 அடையாளம் இருக்குது. இதுவும் முதக்கரா இருக்கணும், இதுவும் முதக்கரா இருக்கணும், இதுக்கும் பேஷ் வந்திருக்கணும், இதுக்கும் பேஷ் வந்திருக்கணும், இதுவும் நக்கீராவா இருக்கணும், இதுவும் நக்கீராவா இருக்கணும், இது வாஹிதா இருக்கணும், இது வாஹிதா இருக்கணும். அப்போ மௌசூஃபும் சிஃபத்தும் சேர்ந்து என்னவா இருக்கு?
ஃபாயிலாக இருக்கு. இப்ப அதே போல கிதாபன் தவீலன், ஏன்னா இது மௌசூஃபுக்கும் சிஃபத்தும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா, இது மஃபூலா இருக்குது, இதுலயும் அதே 4 அடையாளம் ஒற்றுமையா இருக்கு. அப்ப மௌசூ சிஃபத்து ரெண்டும் சேர்ந்து என்னவா இருக்குது, மௌசூ சிஃபத்து ரெண்டும் சேர்ந்து மஃபூலா இருக்குது. இப்ப இலாங்கிறது ஜார், இலாங்கிறது என்னங்க ஜார். மலிக்கின் ஆதிலின் இதுவும் மௌசூ சிஃபத்து தான், இதுவும் மௌசூஃபு இது சிஃபத்து, இது ரெண்டும் சேர்ந்து என்னவா இருக்குது மஜ்ரூரா இருக்கு. இது ஜாரு இது மஜ்ரூர். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அங்க அவயங்களை அப்படியே பிரிச்சு சொல்லுவாங்கல்ல, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சு நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்ப இதுல இது என்ன நிலையா இருக்குங்க, ரஜுலுன் ஆலிமுன் ஃபாயிலா இருக்கிறதுனால ஃபாயில் எப்பவுமே ரஃபாவுடைய நிலையில தான் வரும். ஓகேவா, ரஃபா ரைட். அடுத்து பாருங்க கிதாபன் தவீலன், மஃபூல் எப்பவுமே நசபுடைய நிலையில தான் வரும். இது நக்கிராவா இருந்ததுனால தன்வீன் வந்திருக்கு, கிதாபன் தவீலன். இப்ப இது ரெண்டும் சேர்த்து என்னவா இருக்குங்க, நசபுடைய நிலையில இருக்கு. ரைட். அடுத்து இலா, இலா இது பாக்குறதுக்கு சின்ன வார்த்தையா இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சின்ன கொசு எப்படி ஒரு பெரிய தூக்கத்தை கெடுத்து விட்டுருதோ அது மாதிரி இந்த சின்ன வார்த்தை அப்படியே எல்லாத்தையும் தலைகீழா கீழே கொண்டு வந்துடும். அதில் தான் நீங்க ஜார் மஜ்ரூருக்கு புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப இலா இருக்குது, மலிக்கின் ஆதிலின் இது அப்படியே என்ன ஆயிருது, மஜ்ரூரா ஆயிருது. இப்ப இது என்ன நிலை, ஜர்ருடைய நிலை. இப்ப ஒரே வாக்கியத்துல உங்களுக்கு நசபுடைய நிலையும் புரிய வச்சேன், ஜர்ருடைய நிலையும் புரிய வச்சாச்சு, ரஃபாவுடைய நிலையும் புரிய வச்சாச்சு. ஆக யாராபு பில் ஹரக்கத்துல உள்ள உதாரணம் இதுதான். ஹரக்கத் என்று சொன்னால் பேசு ஜேரு ஜபரு, இதுக்கு அரபியில சொல்லணும்னா ஃபதஹா, அதையும் எழுதிடுறேன், ஃபதஹா கஸ்ரா லம்மா, ஃபதஹா கஸ்ரா லம்மா லாது, ஃபதஹா கஸ்ரா லம்மா. இதுக்கு இது இதனுடைய குறியீடுகள்னு சொல்லுவாங்க. உருதுல சொன்னா ஜபரு ஜேரு பேஷு, ஃபதஹாவுடைய நிலை நசபுடைய நிலை, கஸ்ராவுடைய நிலை ஜர்ருடைய நிலை, லம்மாவுடைய நிலை ரஃபாவுடைய நிலை. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான தாய்மார்களே சகோதரிகளே பெரியோர்களே சகோதரர்களே, மாஷா அல்லாஹ் இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம யாராபில் ஹுரூஃப், யாராபில் ஹரக்கத், யாராபில் ஹுரூஃப்ல என்னென்ன நசபு ஜர்ரு ரஃபா இதனுடைய நிலை அதுக்கு அழகா ஒரு உதாரணம் எழுதி காமிச்சோம். அருசல ரஜுலுன் ஆலிமுன் கிதாபன் தவீலன் இலா மலிக்கின் ஆதிலின், அதுக்கு என்னென்ன விளக்கங்கிறது நம்ம என்ன செஞ்சோம் காமிச்சோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல உங்களுக்கு தஸ்னியாவில் எப்படி வரும், ரஃபாவுடைய நிலையில அதாவது தஸ்னியாவுடைய நிலையில எப்படி வரும், ஜமாவுடைய நிலையில எப்படி வரும், ஜமா முக்கஸ்ஸர் சாலிம் எப்படி வரும், முஅன்னஸ் சாலிம் எப்படி வருங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.